போலீஸ் போன்று நடித்து தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட போலி நபரை திருவள்ளூர் போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ரயில் நிலையத்தில் இரவு நேரத்தில் ரயிலுக்காக பயணி ஒருவர் காத்திருந்தார். அவரை சந்தித்த நபர் தம்மை போலீஸ் என அறிமுகப்படுத்திக் கொண்டு, உங்கள் மீது சந்தேகம் இருப்பதால் விசாரிக்க வேண்டும் என கூறியுள்ளார். அப்போது அந்த பயணியிடம் இருந்த செல்போனையும் வாங்கி வைத்துக் கொண்டார். பின்னர் அவரை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி ஓட்டிச் சென்றுள்ளார். வழியில் இரவு நேர காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை கண்டதும் அந்த நபர் தமது இருசக்கர வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். அவரை திருவள்ளூர் தாலுகா போலீசார் துரத்திச் சென்றனர். அப்போது தவறி விழுந்ததில் மர்ம நபரின் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. அவரை மடக்கி பிடித்த போலீசார் பின்னர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தனர். சிகிச்சைக்கு பின்பு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அந்த நபர் திருவள்ளூர் அடுத்த பழைய திருப்பாச்சூர் பகுதியைச் சேர்ந்த வழிப்பறி கொள்ளையன் 34 வயது செல்வகுமார் என தெரிய வந்தது. அவர் மீது கடந்த 2024 செப்டம்பர் மாதம் பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் இதேபோல் போலீஸ் என கூறி செல்போன் மற்றும் தங்கச் செயினை திருடிய வழக்கில் தலைமறைவாக இருப்பது உறுதியானது. மேலும் அவர் மீது திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் 4ற்கும் மேற்பட்ட வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து புட்லூர் ரயில் நிலையத்தில் ரயில் பயணியிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனையும் போலீசார் மீட்டனர். பின்னர் அவரை கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புட்லூரில் இரவு நேரத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணியிடம் போலீஸ் என கூறி வழிப்பறி செய்த சம்பவத்தை அடுத்து தங்களை விசாரிக்க அழைத்துச் செல்வதாக கூறும் நபரிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.